ஹலோ மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, காந்தி கண்ணாடி படங்க பார்த்துட்டு வந்தேங்க இன்னைக்கு. பாலாண்ணா யுவர் சச் அன் இன்ஸ்பிரேஷன். அவங்கள மாதிரி எனக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு ஆசைண்ணா. என் கையில் பணம் இல்லைண்ணா. நான் சம்பாதிக்கிற காசு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக செலவு பண்ணுறேன், அதுக்கே போயிடுது என் வீட்டுக்கு. ஆனால் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் என் லைஃப்பில். என்னால் முடிஞ்ச விரலுக்கேற்ற வீக்கமா நான் சம்பாதிக்கிற காசு வந்து கொஞ்சம் பண்றேண்ணா. உங்களுக்காக இந்த படத்தை போய் பார்த்தேன். பாலாஜி சக்திவேல் சார் என்ன மாதிரி ஆக்டிங்டா படத்துல, என்னம்பா உருக வச்சுட்டாருங்க. எமோஷனல்ல அழ வச்சுட்டாரு பாலாஜி சக்திவேல் சார். அவர் அப்பவே மகான்ரா. சாமுராய் படத்தை எடுத்தாரு, காதல் படம், பரத் சார் காதல் படம், வழக்கெனுக்கு 18/9, எவ்வளோ படம்டா பா. கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் எடுத்த மனுஷன் இன்னைக்கு ஆக்டர்ல பிச்சு உதறி எடுக்கிறாரு. பாலாஜி சக்திவேல் சார் வேற லெவல்ல படத்துல செம ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பழைய அர்ச்சனா மேடம், ஓல்டு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேடம், அவங்களும் நல்லா இந்த ஃபேமிலி நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற அந்த ஸ்கிரிப்ட் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் ஜெய் ட்ரிபிள்ஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கும், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்படி பார்க்காதவங்க போய் ட்ரிபிள்ஸ் பாருங்க. அந்த சீரீஸில் நடிச்சிருப்பாங்க அந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த படத்தில் வந்து லீடு டெபியூட்டன் ஹீரோயின். அப்புறம் நம்ம பாலா அண்ணனுக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அண்ணனுக்காக போய் பார்த்தோம். மெதராசியோட எனக்கு தெரிஞ்சு காந்தி கண்ணாடி தான் வேற லெவல் ஹைப்பாக இருந்திருக்கணும். படம் நல்லா இருக்குங்க. பியூர் அண்ட் பியூர் ஃபேமிலி டாமினேஷன். என்ன கதைனா, படத்தில் வந்து பாலா அண்ணன் வந்து ஒரு ஈவெண்ட் வச்சு நடத்துறாரு. ஈவெண்ட் பிஸ்னஸ் மேனு. அவர் வந்து ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸை கற்றுக்கிட்டு ஈவெண்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்கார், ஈவெண்ட் மேனேஜராக ஒரு பிஸ்னஸ்ஸு. கடைசியில் இவர் ஈவெண்ட் நல்லா பட்ஜெட் ரேட்டில் நல்லா பெருசாக பண்ணி கொடுக்கும். கஸ்டமர்ஸ் வந்து அவர் கற்றுக்கிட்டு அந்த இடத்துல கஸ்டமர் வரமாட்டாங்க. நம்ம கிட்ட இந்த தொழிலை கற்றுக்குன்னு இவன் பெரிய ஆள் ஆகிட்டான். அந்த பொறாமை, போட்டி, வேற்றுமை. ஏன் உன்னால ஒருத்த நல்லா இருந்தா என்ன இப்போ தப்பு இல்லைல்ல? நீ புண்ணியம் தானே பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். மக்கள் வந்து எங்கே காசு கம்மியாக இருக்கோ, எங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் ஒர்க் லைஃப்பில் இருந்தால் தானே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க செலவு பண்ண முடியும். அவங்க வருமானம் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தானே ரேட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு பாலான்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஒரு ஈவெண்ட்டாக பண்ணுறாரு. அதோ உடனே அந்த தொழில் கற்று கொடுத்தாங்க. பையன் வந்து போட்டு பாலான இது பண்ணுறது, கலாய்க்குது, ரேகிங் பண்ணுறது, இது பண்ணுறது, அது ஒன்று. ஸோ இன்னொருத்தர் நம்ம பாலாஜி சக்திவேல் கேரக்டர், அவருக்கு வரேன். அவரு அர்ச்சனா மேடம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவர் வந்து பெரிய பணக்காரி, ஜமீன்தார் லெவல் பாலாஜி சக்திவேல் சார் படத்தில். அவங்க வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் ஊர் சைடில் லவ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியும் சொல்கிறாங்க, இவங்க ஃபேமிலியும் சொல்கிறாங்க அவர் பெரிய ஆடம், அவர் நமக்கு வேணாம். இவங்க சொல்கிறாங்க, டே அந்த பொண்ணெல்லாம் ஒரு பொண்ணாடா, வேற பொண்ணு இல்லை, நீ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஜமீன்தார், உனக்கு வசதியான பொண்ணுடா, கட்டித்தரேன்டா அப்படின்னு வீட்டில் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஆனால் சொத்துலாம் இவர் பேரில் தான் இருக்குது. பாலாஜி சார் ஜமீன்தார் சொத்து அவர் பேரில் தான் இருக்குது. இவங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 2 பேருக்குமே 60+ ஏஜ், குழந்தை கிடையாது. அவங்க ஒய்ஃப் வேலை செய்கிற முதலாளி வீட்டு 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறாங்க 2 பேரும் ஃபங்க்ஷனில். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நமக்கும் இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏக்கம் வந்துருச்சு, ஏக்கம். ஸோ அர்ச்சனா மேடமுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் வரவ தனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும், நமக்கு மனைவி தான்டா முக்கியம், காதல்னா என்னன்னு இந்த காலத்து ஜென்ரேஷனை லவ் பண்ணி அடிக்கடி பிரேக்கப் ஆகுது, டாக்ஸிக் ஆகிறதுக்கு, ரூமுக்கு போகிறது, நல்லா சாத்துறதுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள்னா லவ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாசம், உறவு, காமம், துக்கம், அழுக, சந்தோஷம், கோபம், இது எல்லாத்துலேயும் கலந்து வர்றது தான்டா காதல். ஸோ அதை உறந்து பாலா அண்ணனே சில டைம் பணம் போவார். ஏன் பணம் போனால் தன்னோட அம்மாவும், அப்பா வசதியான, அம்மா சம்பாதிக்க முடியல, அப்பா ஏழைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தால் தான் அப்பா அம்மாவை இழந்துருவார். அந்த வெறியில் பணம்னு போயிட்டாரு. கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் இவர் புரிய வைப்பார், அவரும் புரிஞ்சுப்பார். இவங்களுக்கு தான் பொண்டாட்டிக்காக பெருசாக அதனால் ஒரு ஈவெண்ட் வச்சு அந்த ஈவெண்ட்டில் பாலா அண்ணன் தான் அந்த இவங்க ஒய்ஃபோட
வேலை செய்கிற முதலாளி வீட்டில் ஈவெண்ட் பண்ணது பாலா அண்ணன் தான். ஸோ அதே ஈவெண்ட்டை நம்மளும் நம்ம பொண்டாட்டிக்காக நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணலாம் ஈவெண்ட்டு பாலா அண்ணன் போய் பார்த்துறாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, கொஞ்சம் டைமிங் காமெடி அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இந்த வெட்டுக்கிளி பாலா அண்ணன் கேபிஒயில் பார்த்த வெட்டுக்கிளி பாலா அண்ணன் அவ்வளோ ஹைப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த காமெடிலாம் நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு வெள்ளந்தியா, அவ்வளோ ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆக்டிங் பாலாஜி சக்திவேல் சார் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. தான் பொண்டாட்டிக்காக கடைசியில் அந்த சொத்துக்கித்துல அப்புறம் பார்த்து டிமானிட்டைசேஷன் கான்செப்ட், நடுவில் டிமானிட்டைசேஷன் கான்செப்ட் வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டிமானிட்டைசேஷன் கான்செப்ட் மறுபடியும் பணம் நோட்டுகள் மாற, மறுபடியும் அந்த புது நோட்டு வந்து அந்த காசு சரி அவர் ஒரு ரவுடி கிட்ட மாட்டிக்கினாரு, இந்த மாதிரி டிமானிட்டேஷன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நீ பர்சன்டேஜ் வைஸில் கமிஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாட்டை வச்சுக்கின்னு கடைசியில் அந்த துக்கத்திலே அவர் ஒரு நைட்டு இறந்துருவார் பாலாஜி சக்திவேல் சார். அர்ச்சனா மேடமும் புருஷன் இறந்த சோகத்தில் அவர் சந்தோஷமும் போச்சு, அவங்களால கல்யாணமும் அந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியல, இவங்களும் காணாமல் போயிட்டனால திடீர்னு ஒரு நியூஸில் வருது இவங்க இறந்து கிடக்குறாங்க. அப்புறமா இவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை ஒன்று பிறக்குது. நம்ம பாலானனுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் போகும்போது காந்தின்ற அந்த பேர். ஸோ அந்த காந்தி பேர் தான் நம்ம பாலாசக்தி சார். காந்திங்கிற பேர் வைக்கிறாங்க அந்த இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு. ஸோ ரொம்ப பியூர் எமோஷ்னலாக இருந்தது. தம் ஒய்ஃபுக்காக தன் குடும்பத்துக்காக எங்களுக்கு நிறைவேறாத ஆசை எதுவுமே இல்லை, எங்களுக்கு குழந்தைன்னா அந்த ஆசைக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வைக்கும்போது அந்த டிமானிட்டைசேஷன் கான்செப்ட் வந்து ஒரு சில சீன்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நல்ல படத்தை மக்களுக்கு ரொம்ப ரீச் பண்ணணும், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகணும், கலெக்ஷன்ஸ் வாரி வழங்கணும். பாலா அண்ணா மனசுக்கு அவர் செய்கிற உதவிக்கு அவர் ஹைப்பை ஏற்றி விடுங்க. அண்ணா 100 கோடி வரணும், அந்த படம் 50 கோடி மேலேயாவது வரணும் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக. நல்ல மனுஷன், நல்ல படம் பாலா அண்ணன். இது ஒன்றும் ஸ்டார்டிங் தானா, இனிமேல் போ எஸ்கே ரேஞ்சுக்கு வருவீங்க நீங்களும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ முக்கியமான கதாபாத்திரம் படத்தோட மையப்பகுதியே நம்ம பாலாஜி சக்திவேல் சார் தான். சரியா மனுஷன் வேற லெவலில் பின்னிட்டாருங்க படத்தில். ஸோ அவங்களும் இறந்துட்டாங்க. கடைசியில் அவங்களோட ஆசை 2 பேரோட ஆசையை நிறைவேறலை. ரொம்பவே அது எமோஷனலாக, யாருன்னா ஒருத்தர் உயிரோடு இருந்து இவர் பார்த்துக்கிட்டா மாதிரி நல்லாயிருக்கும். கதை அப்படி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட மூவி வின்னர் ஆக்சுவலாக தமிழ் ஓணம் வின்னர் காந்தி கண்ணாடி தான். எஸ், டெஃபினெட்லி. பாய்.